வனாந்திர வாழ்க்கை எல்லோரையும் பூரணமாக்கும் என்றால் ஏன் வனாந்திரத்தில் நடந்து வந்த 7.5 லட்சம் பேர் சரியாகவில்லை? ஒருத்தர் கூட பாஸ் ஆகல. இதிலிருந்து என்ன தெரிகிறது? வனாந்திர வாழ்க்கை ஒருவனையும் பூரணப்படுத்துவது. கையத்தட்டோடு ஆமென். உங்களுக்கு ஒரு குடிசை வீடு சரியா, கத்துக்கணும் மகனே, கத்துக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு உங்க அப்பா வந்து நல்ல ஒரு 1.5 ஏக்கர்ல பெரிய வீடை கட்டி அப்படி உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோமே. வரும்போதெல்லாம் உனக்கு நிறைய கத்துக்கணும் மகனே, கத்துக்கணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் அப்படி உங்களை 2 வருஷம் கத்துக் கொடுப்பாங்க, 3 வருஷம் கத்துக் கொடுப்பாங்க. 60 வயசு பார்ட்டி 70 வயசு பார்ட்டியும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். நீ என்னைக்கு தான் வாழ போற? நான் கத்துட்டு ஜோம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ஒரு தடவை ஒரு கார் ஒன்று வந்துச்சு, அதை வாங்க வேணாம், அதை திரும்ப கொடுத்துருன்னாரு. கொடுத்ததை நான் வேணான்ட்டேன். நான் சொன்னேன் வந்து நீங்களும் கொடுக்கறது கிடையாது, கொடுக்குறவனே வந்து வேணான்றீங்க. எனக்கு பைக்கே பெரிய மேட்டர்னு இருந்த காலம். அப்ப கர்த்தர் சொன்ன, நான் உனக்கு ஒரு கார், இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா கண்ணு தெரியாத நேரத்தில் எய்தாப்ல ஹெட்லைட்டை போடுறதுக்கு தெரியாத நேரத்தில் எனக்கு காரை கொடுத்தீங்கன்னு வச்சுக்காங்க, வந்து அது எனக்கு யூஸே கிடையாது. டிரைவர் வச்சு தான் போகணும். ஆமா, என்ன 2 பைக் வருது? 2 பைக் இல்ல சார், ஒரு கார் வருது. வரும் வராதுன்னு அப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது. என்னன்னா எதையுமே அந்தந்த ஏஜ்ல. அப்ப என்ன சொல்றாங்க, 60 வயசு வரைக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன், கடைசியில வாழ்க்கை முழுவதும் வறுமையில வாழ்ந்து செத்துறாங்க. அதான் நான் சொல்றேன், வறுமை உங்களுக்கு ஒன்றை கற்றுத்தரும் என்றால், வறுமை உங்களை உருவாக்கும் என்றால், வறுமை உங்களை பரிசுத்தமாக்கும் என்றால், 40 வருஷம் வனாந்திரத்திலே வாழ்ந்தவர்கள் ஏன் பரிசுத்தமாகவில்லை? வனாந்திர வாழ்க்கை உங்களை மாற்றும் என்றால் ஏன் 40 வருட வனாந்திர வாழ்க்கை 7.5 லட்சம் பேரை ஏன் திருத்தவில்லை? வனாந்திர வாழ்க்கை எல்லோரையும் பூரணமாக்கும் என்றால் ஏன் வனாந்திரத்தில் நடந்து வந்த 7.5 லட்சம் பேர் சரியாகவில்லை? ஒருத்தர் கூட பாஸ் ஆகல. இதிலிருந்து என்ன தெரிகிறது? வனாந்திர வாழ்க்கை ஒருவனையும் பூரணப்படுத்துவது. கையத்தட்டோடு ஆமென். ஆனால் இயேசு பேதுருவை படகு நிறைய மீனை கொடுத்தாரு. அவன் சொல்லிட்டான், நான் பாவி சார்ட்டான். இவர் பாவத்தை பத்தியே பேசல, இவர் செழிப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. ஒருத்தன் பாவ அறிக்கை பண்ணிட்டான், ஆல்டர் கால் கொடுக்காமலே முன்னாடி வந்துட்டான். இதுல இருந்து என்ன தெரிகிறது? செழிப்பு கூட ஒரு மனிதனை மனம் வருந்த செய்து தன் பாவங்களை விட வைக்கிறது. வனாந்திரம் ஒருவனையும் திருத்துவதில்லை. வனாந்திரம் திருத்துதுன்னா ஒருவேளை குடிசை வாழ் பகுதியில் இருக்கிறவர்கள். ஆனா மிகப்பெரிய புள்ளி விவரத்தின்படி மிகப்பெரிய வழிப்பறி, செயின் பறிப்பு, இத்தகைய சம்பவங்கள்லாம் எங்க இருக்கிற மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க? வறுமையில் இருக்கிறவங்க. வறுமை பரிசுத்தமாக்கல, ஆனா வறுமை மனுஷனை இன்னும் கீழ்நிலைக்கு கொண்டு செல்கிறது. வியாதியும் மனுஷனை பரிசுத்தமாக்கல. அது உண்மை என்றால் ராஜாஜி மருத்துவமனையிலிருந்து வெளியே வரணும், ரிக்கா பாபா பாபான்னு வெளியே வரணும். ஆனா வெளியே வந்தவன ஒரு தம்ம பத்த வைக்கிறான். அப்படின்னா என்ன? இதுல இருந்து என்ன தெரியுது? வியாதியும் ஒருத்தனை பரிசுத்தமாக்கல. இது எல்லாம் மனிதனுடைய உபதேசம். ஒன்றே ஒன்றுதான் மனிதனை பரிசுத்தமாக்குகிறது, அது தேவனுடைய வார்த்தை. ஆமா, அந்த வார்த்தையை ராஜாவா இருந்தாலும் பரிசுத்தமாக்கிறோம், ஏழையா இருந்தாலும் பரிசுத்தமாக்கிறோம். வார்த்தைக்கு எந்த ஹெல்ப்பும் தேவை இல்லை. வார்த்தை மாற்றவில்லை, வறுமை மாற்றுகிறது என்றால் நீங்கள் வார்த்தையை கும்பிடுவதை விட வறுமையவே கும்பிடலாம், வியாதியவே நீங்க கும்பிடலாம். இதெல்லாம் டூப்ளிகேட் டாக்டரின்ஸ் அப்படின்றத முதல்ல நீங்க என்ன செஞ்சுக்காங்க, புரிஞ்சுக்காங்க. இது உண்மை அல்ல, இதனால எதுவுமே நடக்கிறது இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற வெளிப்பாடுகளிலே மிகப்பெரிய வெளிப்பாடு என்னவென்றால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.